ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தாவரங்கள் தங்கள் இனத்தை பெருக்கிக் கொள்ள உதவும் அங்கம்தான் இந்த விதை ஃப்ரெண்ட்ஸ். இந்த விதையில 2 வகை இருக்கு. ஒன்று வெடிச்சு பரவும், இன்னொன்று நாம ஊனி வளர்க்கணும். எந்த விதையை எப்படி விதைக்கணும், அது எவ்வளவு நாள்ல முளைச்சு வளரும்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் என்னதான் சத்தான மண் கலவையில் விதைச்சாலும் சில சமயம் விதைங்க நல்லா முளைச்சி வர்றதில்ல. இதில் நிறைய விஷயங்கள் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எந்த விதையை எப்படி விதைக்கணும், அது எவ்வளவு நாளில் முளைச்சி வரும்னு இப்போ இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு விதையும் முளைச்சி வர்றதுக்கு சில நாட்கள் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அது எவ்வளவு நாட்கள்னு பார்க்கலாம். இப்போ நாம் முதல்ல பார்க்க போகிறது மிளகாய். இந்த விதையை நாம் சமையலுக்கு யூஸ் பண்ணுற மிளகாயிலேயே திடமானது எடுத்துக்கலாம். இது தடிமனான தோல் இருக்கிறதுனால இதை ஊற வச்சு தூவி மண்ணை மூடிடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 10 நாளில் இது முளைக்க ஆரம்பிக்கும். இந்த கண்ணுகளை நாம ஒரு க்ரோ பேக்ல நட்டு வளர்க்கலாம். அடுத்து நாம பார்க்க போறது கத்திரிக்காய். இது ஒரு நல்ல பழுத்த கத்திரிக்காய 4-5 துண்டுகளா வெட்டி அதை உரமண்ணுல தூவி மண்ணு போட்டு மூடி தண்ணியை ஸ்ப்ரே பண்ணுங்க. இதுவும் ஒரு வாரம் இல்ல 10 நாள்ல நல்லா முளைச்சிடும். ஒவ்வொரு கண்ணையும் தனித்தனியா க்ரோ பேக்ல வளர்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது வெந்தயக்கீரை. இந்த விதைய 2 நாள் தண்ணியில ஊற வச்சு அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் விதைய தூவி விடணும். தண்ணியை நாம ஊத்தி விடக்கூடாது. முக்கியமா இதுக்கு ஸ்ப்ரேயர்ல தான் ஸ்ப்ரே பண்ணணும். இது 2-3 நாள்ல முளைக்க ஆரம்பிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போறது பாகக்காய். இது ஒரு ஆடான விதைங்கிறதுனால இதுக்கு ஒரு டெக்னிக் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அது என்னன்னா, இந்த கூர்மையான முனை அடிப்பக்கம் இருக்கிற மாதிரி விதைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் 2 இன்ச்சு ஆழத்துல விதைச்சோம்னா சீக்கிரமா முளைச்சு வந்துடும். இது முளைக்கவும் 10 நாள் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நாம பார்க்க போறது வெண்டை. இதுவும் கொஞ்சம் ஹார்டான விதைங்கிறதுனால இது முளைச்சு வர 6 நாட்கள் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த விதையை நாம 1 இன்ச்சு ஆழத்துல விதைக்கணும். அடுத்து நாம பார்க்க போறது கீரை. கீரை விதையை தூவி விட்டதும் 2-3 நாள்ல முளைச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். இத பதரோட விதைக்கலாமான்னு ஒரு சிலருக்கு டவுட் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பதரோட விதைச்சாலும் இதை ஊற வச்சு விதைக்கும் போது நல்லா குப்புன்னு முளைச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கீரை விதைய பெரிய செடிகளுக்கு சுத்தியும் கூட தூவி விடலாம். இப்ப பாருங்க, இந்த கத்திரி நாத்துக்கு சுத்தி தான் நான் கீரை விதைய தூவி விட்டுருக்கேன். எப்படி நல்லா முளைச்சு வந்திருக்கு பாருங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது தக்காளி விதை. இதை நாம சமையலுக்கு யூஸ் பண்றதுல நல்ல பழுத்த தக்காளியை எடுத்துக்கோங்க. அதை ஸ்லைஸா கட் பண்ணி நல்ல உரமண்ணுல பதிய வச்சு மண்ணு போட்டு மூடிடுங்க. இது முளைக்கிறதுக்கு ஒரு 10 நாள் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். கண்ணுகளை தனித்தனியா க்ரோ பேக்ல நட்டு வைக்கணும். நாத்துகள் வளரும் போது கத்தாழை தண்ணி தெளிச்சோம்னா நல்ல கண்ணுகள்லாம் தடமா வளர ஆரம்பிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பொதுவா நாம விதைக்கும் போது விதைகளை ஊற வச்சு விதைக்கிறது ரொம்பவும் நல்லது. விதைச்சிட்டு செடிகளுக்கு எப்ப பார்த்தாலும் தண்ணியை ஊத்தவே கூடாது. மேல் பக்கம் காஞ்சிட்டாதான் திரும்பவும் தண்ணி தெளிச்சு விடணும். நாத்து வளர்ந்ததும் அதிலேயே விடாம க்ரோ பேக் ரெடி பண்ணி 2-3 நாத்துகளா
நட்டு வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.